ஐயப்பன் சாமிக்கு ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்கன்னு தெரியுமா? தமிழில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. அப்படி இருக்க குறிப்பாக கார்த்திகை மாதம் மட்டும் ஏன் மாலை போடுறாங்க? அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு இந்த மாதத்தில் தெரியுமா? நம்ம ஐயப்பனுக்கான காடு மலையெல்லாம் கடந்து சபரிமலையில் உள்ள ஐயனின் சந்நிதிக்கு போகிறோமல்ல, அந்த புனிதமான மகா சந்நிதியை கட்ட அடிக்கல் எடுத்து வைத்த நாள் தான் இந்த கார்த்திகை 1. இந்த கோவிலை கட்ட முடிவு பண்ணது பந்தல ராஜா. மகிழ்ச்சியை வதம் பண்ணதுக்கு பிறகு ஐயப்பன் அவதார கோலத்தில் இருந்து தெய்வத்துவம் அடைந்தார். பந்தல ராஜாவுக்கு அப்போதான் புரியுது 12 ஆண்டுகள் நம்ம பிள்ளையாக வளர்ந்தவர் கடவுள்னு. பந்தல ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், இதுக்கப்புறம் நம்ம மகனை நம்ம பார்க்கவே முடியாதா அப்படின்னு. அவருக்கு அப்போ ஒரு தெய்வீக குரல் கேட்டது, என்ன ஆனாலும் நீங்கள் தான் என் தந்தை, எனக்காக ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு அந்த குரல் சொன்னது. அப்போ பந்தலராஜா மிகவும் வருத்தப்பட்டு கேட்டார், இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாதான்னு. அதுக்கு ஐயப்பன் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து 1 மண்டலம் விரதம் இருந்து வரும் என் பக்தர்களுக்கும் உங்களுக்கும் தை மாதம் மகர ஜோதியாக காட்சி தருவன்னு சொன்னாராம். மகர ஜோதிக்கு வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரமா ஐயப்பன் எல்லாருக்கும் காட்சி அளிப்பார். அந்த பிரகாசமான நட்சத்திரத்துக்கு கீழே இருந்து ஜோதியாக ஆராதனை காட்டுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.